ஹலோ ஆல், வெல்கம் டு லெக்சிகன் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி டுகெதர் ஃபார் எவர். டுகெதர் அப்படின்னா ஒன்றா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபார் எவர் அப்படின்னா எப்போவுமே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே எப்படி ஒன்றாவே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். In a small town lived a loving couple named David and Jessie. In a small town அப்படின்னா ஒரு சின்ன ஊரில் lived a loving couple. lived அப்படின்னா வாழ்ந்தார்கள். வாழ்கிறதோட past tense lived. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டோரி சொல்லும்போது எப்போவுமே மேக்ஸிமம் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லிவ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லிவ்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எ லவ்விங் கப்பிள். லவ்விங் கப்பிள் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமான காதலுடைய கப்பல்னு சொல்லலாம். நேம்டு டேவிட் அண்ட் ஜெஸ்ஸி. அவங்களோட நேம் டேவிட் அண்ட் ஜெஸ்ஸி. தே ஹேட் பீன் மேரிட் ஃபார் 10 years. தே அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேவிடையும் ஜெஸ்ஸியையும். had been married for 10 years அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியிருந்தது இந்த ஸ்டோரி நடக்கும்போது. ஓகேங்களா? ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது இந்த ஸ்டோரி நடக்கிறப்ப அவங்களுக்கு 10 வருஷம் ஆகியிருந்ததுன்னு சொல்லுவோம். இதுவே இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இருந்தால் தே ஹாவ் பீன் மேரிட் ஃபார் 10 yearsனு சொல்லணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறதுனால had been யூஸ் பண்ணியிருக்கோம். And shared a deep bond of love and friendship. They have been shared அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது shared a deep bond of love and friendship அப்படின்னா அவங்களுக்குள்ள நல்ல ஆத்மார்த்தமான காதலும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. David worked as a teacher. David worked as a teacher. ஸோ worked அப்படின்னா past tense, worked அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? ஆஸ் அ டீச்சர். ஆஸ் அப்படின்னா ஆகன்னு அர்த்தம். ஏ டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியராக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அண்ட் ஜெஸ்ஸி ரேன் அ ஸ்மால் பேக்கரி. இந்த இடத்துல ரேன் அப்படின்னா ஓடுறது தானே அப்படின்னு மீன் பண்ணிக்க கூடாது. இப்போ பேக்கரி அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் ஒரு நாளில் நடந்து முடிகிற விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப நாள் கண்டினியூஸாக அதை நம்ம பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ரன் பண்ணுறோம், நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னு தான் சொல்லணும். ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் ரேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜெஸ்ஸி வந்துட்டு ஒரு சின்ன பேக்கரி வச்சிட்ருக்காங்க. எவ்ரி மார்னிங் டேவிட் would stop by the bakery for breakfast before heading to school. எவ்ரி மார்னிங் அப்படின்னா எல்லா நாள் காலையிலையும் டேவிட் would stop by the bakery. டேவிட் would அப்படிங்கிறது வில்லோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ வில் அப்படின்னா நான் இனிமேல் பண்ண போகிறேன்னு அர்த்தம். would அப்படிங்கிறது பண்ணாரு அப்படிங்கிறது. ஓகேங்களா? would stop by அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பை த பேக்கரி அப்படின்னா என்ன மீனிங்? ஸ்டாப் பை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு ஒர்க் பார்ப்போம், இல்லை யார்கிட்டையாவது பேசுவோம், அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பை அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ would stop by the bakery அப்படின்னா டெய்லியும் அவர் வந்துட்டு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணுவார். ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். எதுக்காக அப்படின்னா ஃபார்னா காக. ஸோ எதற்காக அப்படின்னா ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் சாப்பிட்றதுக்காக, காலை உணவு எடுத்துக்கிறதுக்காக அவர் டெய்லியும் பேக்கரியில் நிறுத்துவார். பிஃபோர் ஹெட்டிங் டு ஸ்கூல். ஹெட்டிங் டு ஸ்கூல் அப்படின்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெட்டிங் டு ஸ்கூல் யூஸ் பண்ணலாம். பிஃபோர் அப்படின்னா அதற்கு முன்னாடி. ஸோ அவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடையில பேக்கரியில் டெய்லியும் நிறுத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஜெஸ்ஸி would always have his favorite muffins ready. ஜெஸ்ஸி would, இந்த இடத்துலையும் வில்லோட பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. would always have his favorite muffins ready. இந்த இடத்துல have அப்படிங்கிறது would have அப்படிங்கிறத சேர்த்து நம்ம மீன் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஏன்னா ஹாவுக்கு பதிலாக ஹேட்னு போடல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம். ஸோ ஆல்ரெடி வுட்னு கொடுத்துருக்கிறதுனால would have அப்படிங்கிறத நம்ம சேர்த்து மீன் பண்ணிக்கணும். ஜெஸ்ஸி would have his favorite muffins ready. ஓகேங்களா? ஆல்வேஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிஸ் ஃபேவரட் மஃபின்ஸ், அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மஃபின்ஸுங்கிறது ஒரு கேக் வெரைட்டி மாதிரி, அதை டெய்லியும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுப்பாங்களாம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். ஓகேங்களா? அண்ட் தே வுட் ஷேர் அ மொமெண்ட் டுகெதர் பிஃபோர் ஸ்டார்டிங் தேயர் டே. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தேயர் டே
அவங்க நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர்னா முன்னாடி, ஸ்டார்டிங் தேர் டே அப்படின்னா அவங்க நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தே வுட் ஷேர் அ மொமெண்ட் டுகெதர். ஸோ காலையில் அவர் ஸ்கூலுக்கு கிளம்புறாரு, இவங்க பேக்கரி ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தே வுட் ஷேர் அ மொமெண்ட் டுகெதர். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் தே வுட் ஷேர் அ மொமெண்ட் டுகெதர். ஓகேங்களா? ஒன் வின்டர் ஜெஸிஸ் பேக்கரி ஃபேஸ்டு டஃப் டைம்ஸ். இந்த இடத்துல ஒன் வின்டர் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, குளிர்காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதில்ல, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒன் வின்டர்னு கொடுத்துருக்காங்க. ஜெஸிஸ் பேக்கரி ஃபேஸ்டு டஃப் டைம்ஸ். ஜெஸி அப்பஸ்டஃபியஸ்னா ஜெஸினுடைய, ஓகேங்களா? பேக்கரி ஃபேஸ்ட் என்னத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னா டஃப் டைம்ஸ், ஒரு கஷ்ட காலத்தை வந்து சந்திச்சிருக்கு. ஃபியூர் கஸ்டமர்ஸ் கேம் அண்ட் ஜெஸி ஒரிட் அபவுட் தேர் ஃபியூச்சர். ஃபியூர் கஸ்டமர்ஸ் கேம் அப்படின்னா கொஞ்சமான கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்க, கேம் அப்படின்னா வந்தார்கள். அண்ட் ஜெஸி ஒரிட் அபவுட் தேர் ஃபியூச்சர். ஒரிட் அப்படின்னா வருத்தப்பட்டாங்க, அபவுட்னா எதை பற்றி, தேர் ஃபியூச்சர். தேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல டேவிட் அண்ட் ஜெஸி, ஓகேங்களா? அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. டேவிட் நோட்டிஸ்ட் ஜெஸிஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் வாண்டட் டு ஹெல்ப். டேவிட் என்ன பண்ணியிருக்காரு, நோட்டிஸ்ட் அப்படின்னா அதை கவனிச்சிருக்காரு. ஜெஸிஸ் ஸ்ட்ரெஸ், ஜெஸி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சிருக்காரு. அண்ட் வாண்டட் டு ஹெல்ப். வாண்டட் டு ஹெல்ப் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்காரு, ஓகேங்களா? ஹீ டிசைடட் டு இன்வால்வ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ சீக்ரெட் ப்ராஜெக்ட். ஹீ அப்படிங்கிறது இந்த இடத்துல டேவிட், டிசைடட்னா ஏதோ முடிவு பண்ணியிருக்காரு. டு இன்வால்வ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை எதுலேயோ இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எதில் அப்படின்னா இன் அ சீக்ரெட் ப்ராஜெக்ட். இன் அப்படின்னா எதில்னு அர்த்தம், ஓகேங்களா? எதில், சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்டில், அதாவது ரகசியமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறாங்க, அதில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. He asked them to write about their favorite things from the bakery. He asked them. இந்த இடத்துல them அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட். He asked அப்படின்னா அவர் கேட்டிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டு ரைட், எழுத சொல்லி கேட்டிருக்காரு. about their favorite things. எதை பற்றி அப்படின்னா அந்த குழந்தைங்களோட, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் திங்ஸ் ஃப்ரம் த பேக்கரி. ஸோ அந்த பேக்கரியில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எழுத சொல்லி கேட்டிருக்காரு. அண்ட் why they loved Jesse's baked goods. அதுக்கப்புறம் ஏன் ஒய்னா ஏன் they loved Jesse's baked goods. இந்த இடத்துல baked goods அப்படின்னா இந்த பேக்கரியில் இருக்கிற பேக் பண்ண எல்லா ஐட்டங்களையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க பேக்கரியில் இருக்க ஐட்டம்ஸை ஏன் பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு. The students' heartfelt letters were turned into a beautiful book titled The Sweetest Place in Town. The students' heartfelt letters, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிய ஹார்ட்ஃபெல்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா அதாவது மனசுலேருந்து எழுதினாங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ் வேர் டேர்ன்டு. இந்த இடத்துல லெட்டர்ஸுங்கிறதுனால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். லெட்டர்னு சிங்குலராக இருந்தால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். வாஸ் டேர்ன்ட், வேர் டேர்ன்ட் இன்டு எ பியூட்டிஃபுல் புக். டேர்ன்டு இன்டு எ அப்படின்னா மாற்றியிருக்காங்க, இன்டு எ பியூட்டிஃபுல் புக், ஒரு அழகான புத்தகமாக மாற்றிருக்காங்க. டைட்டில்டு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா த ஸ்வீட்டஸ்ட் பிளேஸ் இன் டவுன். டவுன்லேயே ரொம்ப ஸ்வீட்டான இடம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. டேவிட் ப்ரெசன்டட் திஸ் புக் டு ஜெஸி ஆன் தேர் வெட்டிங் ஆனிவர்சரி. டேவிட் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரெசன்டட் திஸ் புக், ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. திஸ் புக் டு ஜெஸி ஆன் தேயர், எந்த நாளில், ஆன் தேயர் வெட்டிங் ஆனிவர்சரி, அவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு டேவிட் வந்து அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஜெஸி வாஸ் மூவ்டு டு டியர்ஸ் as she read each letter. ஜெஸி வாஸ் மூவ்டு டு டியர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல மூடுனா நகரதுன்னு மீனிங் கிடையாது. மூவ்டு டு டியர்ஸ்னு ஒன்றா தான் படிக்கணும். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அதாவது கண் கலங்கிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம மூவ்டு டு டியர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அழுகிறது அப்படின்னா க்ரை, பட் அப்படி கண் கலங்கி ஒரு மாதிரி நிற்போம்ல, அதை வந்து நம்ம மூவ்டு டு டியர்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஜெஸி வாஸ்னா இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ், அந்த மாதிரி கண் கலங்கி நின்னாங்க. as she read each letter, இந்த இடத்துல நான் ஏன் ரெட்னு படிக்கிறேன் அப்படின்னா ரீட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ரீடோட பாஸ்ட் வேர்பும் ரீட் தான். ஆனால் நம்ம பாஸ்ட் வேர்பாக இருந்தால் ரெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ரெட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது பாஸ்ட் வேர்ப் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஷி ரெட் ஈச் லெட்டர்,
எல்லா லெட்டரையும் அவங்க படித்த உடனே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஃபீலிங் த லவ் அண்ட் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் த கம்யூனிட்டி. ஃபீலிங் த லவ் அண்ட் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் த கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து வந்த அந்த லெட்டர்ஸ் மூலிமா வந்த லவ் அண்ட் அப்ரிஷியேஷனை நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த லவ் அண்ட் அப்ரிஷியேஷனை நினச்சி அவங்க வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட மீனிங். ஸோ இதோட செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். இதை முடிச்சுட்டு நீங்கள் அதையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.